அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உச்சமா இருக்கிறவங்க அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் அல்லேலூயா. எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவன் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலே ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே நான் ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தட்ட வந்து ஒரு சில கேள்விகளை கேட்குறீங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒரு கணவர் வீட்டுக்கு வர்றாரு, ஏம்மா சாப்பாடை போடுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அதுக்கு பேசாமல் உம்முன்னு இருந்தீங்கன்னா அவருக்கு கோவம் வருமா? கோவம் வராதா? கோவம் வரும். என்னம்மா சமைச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் என்ன சமைச்சிருக்கிறேன், இந்த இது சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அவருக்கு கோவம் வரும். இப்போ ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு கேள்வியை கேட்பீங்க, அவர் பதில் சொல்லுவார். ஒரு பிள்ளை இருக்குன்னா அப்பாட்ட கேட்கும், அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அப்பா உடனே வாங்கி தர்றேன் அப்படின்வார். இதுதான் ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்கும்போது அது நமக்கு கிடைக்குது, அதுக்குண்டான பதில் என்ன செய்து வருது பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம், குடும்பத்தில் இருக்கிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத உனக்கு ஒரு பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார். நாம் எத்தனையோ காரியங்களுக்காக எத்தனையோ தேவைகளுக்காக நாம் ஏசப்பாட ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிச்சும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறது. இன்றைக்கி வந்து நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர், நான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், உனக்கு நான் காட்டுவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நம் கேட்குற காரியத்துக்கு பதிலை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்போ ஒரு குடும்பம் ஒரு கடைக்கு போகிறீங்க, என்னென்ன ஜாமான் வேணும் அப்படின்றீங்க, அவர் போட்டு கொடுக்குறாரு. இது என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க, அவர் இந்த ரேட்டு இவ்வளோன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சா வாங்குவீங்க, பிடிக்கலன்னு விட்டுருவீங்க. அப்போ அந்த கேட்குற காரியத்துக்கு பதில் வருகிறது. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஏசப்பாட்ட கேட்கும்போது அவர் பதில் கொடுப்பார், இல்லை என்று சொல்ல மாட்டார். ஏன் என் குடும்பத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கலை, அதுக்கு என்ன காரணம், எனக்கு நீங்கள் பேசுங்க, பதில் கொடுப்பார். ஏன் என்னுடைய வேலை காரியத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வரல, ஏன் நிரந்தரமான ஒரு வருமானம் வரல, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகளை கேட்குறீங்க, அதுக்கு பதில் வராமல் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்யலாம், ஏசப்பாட்ட நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு பதிலை சொல்லுகிறவர், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறவர்களாக தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம யாருமே வந்து தேவன்கிட்ட பதிலை எதிர்பார்க்குறதில்ல. நம்ம உட்காந்து என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்துடுறோம், ஜெபிச்சு முடிச்சுட்டு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, தேவன் என்ன சொன்னார் இந்த காரியத்துக்காக, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கலையே, நான் வந்து ஒரு கற்பனை கணிக்காக பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இது பதில் வரலையே, இதுக்கு என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம். ஆனால் கேட்கும்போது அது ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு பதிலை கொடுக்குறேன், ஏன் தாமதமாகிறது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கேட்கும்போது கர்த்தர் வந்து அதுக்குண்டான பதிலை கொடுக்குறாரு. அதுக்குண்டான பதிலை என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னோடக்கு நீ கூப்பிட்டேன்னா உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறார். அப்போ நன்மைகளை கொடுக்குற தேவன், இன்றைக்கே கொடுக்குற தேவன். நாம் கேட்குறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், வராமல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா மறு உத்தரவு கொடுக்குற தெய்வம். என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா உனக்கு மறு உத்தரவு கொடுக்குற தெய்வம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் உடனே கொடுக்குறவர். நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். என் குடும்பத்தில் ஏன் இந்த பலவீனம் இருக்கிறது, இதுக்கு என்ன காரணம், நான் என்ன தவறு செய்தேன், இந்த பலவீனத்தில் சுகம் பெறுவதற்கு என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் என்னோட பேசுங்க, நீங்கள் ஆலோசனை கர்த்தர் அல்லவா, நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவர் பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் நிரந்தரமான ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், நிரந்தரமான ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், அது என் வாழ்க்கையில் வரல, நான் நிரந்தரமாக ஒரு வருமானத்தை எதிர்பார்த்தும் இன்னும் கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கல, நல்ல ஒரு வார்த்தை கிடைக்கல, இந்த ஜெபத்துக்கு பதில் வரல, இதுக்கு என்ன காரணம், நீங்கள் என்னோட பேசுங்க, என்னோட சொல்லுங்கள்
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் வந்து அதுக்கு ஒரு பதிலை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது, விருத்தி இல்லாமல் இருக்கிறது, நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது, நெருக்கம் வந்து கொண்டு இருக்கிறது, நிந்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம், ஏன் இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் என்னோட சொல்லுங்க, என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்வார், பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தேவன். உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவார், உங்கள் கணவரை பற்றி பேசுவார், பிள்ளைகளை பற்றி பேசுவார், மனைவியை பற்றி பேசுவார், எதிர்காலத்தை பற்றி பேசுவார், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், உங்கள் பிள்ளைகளை எந்த காலேஜில் சேர்க்கணும், உங்கள் பிள்ளை எந்த படிப்பு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மளே அவர் சத்தத்தை தொழித்து நம்மோடு இடைபடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்துக்காக பல ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு காரியத்துக்காக பல மாதங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த தோல்வியில போய் கொண்டிருக்கிறது, இன்னும் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த பிரச்சனையை முடிக்க முடியல, நெருக்கம் வந்து கொண்டுதான் இருக்கிறது, போராட்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது, நிந்தைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அவமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு முடிவு வேண்டும் அல்லவா? ஜெபத்தை கேட்க என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உன் ஜெபத்தை நான் தள்ள மாட்டேன் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ரெட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு தருவேன் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நீ கொளுத்த கண்டபிள்ளை வளர்வாய் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நாம் கேட்டும் நாம் ஜெபித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு மறு உத்தரவு நமக்கு அவர் கொடுக்கணும். ஆனால் மறு உத்தரவு நம்ம பெறாமல் நான் பாட்டு கேட்டு எனக்கு நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இன்னைக்கு நீ ஏசப்பாட்ட கேட்க போறீங்க, ஏசப்பா உங்களுக்கு பதில் பேச போறார். இன்னைக்கு நீங்க ஏசப்பாட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க, ஒரு காரியத்துக்காக கேட்க போறீங்க, அந்த காரியத்துக்கு மகளே நான் உனக்கு செய்ய போறேன், அடுத்த மாதம் செய்ய போறேன், அடுத்த வாரம் செய்ய போறேன் அப்படிங்கிற அந்த கேள்வி குறிக்கொண்டான அந்த பதிலை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனிடத்தில் கேட்க போகிறேன், அவர் எனக்கு உடனே மறு உத்தரவு கொடுக்க போறார். என்னுடைய ஜெபம் சொல்லுங்க தேவ சத்தத்தை கேட்கிற ஜெபமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் தேவ சத்தத்தை கேட்கிற ஜெபமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். யாக்கோபு தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். பவுலடிகளார் தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். கொர்நலிவு தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். மோசே தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். சொல்லுங்க. ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்பேன். தாவீது தேவ சத்தத்தை கேட்டார், நானும் தேவ சத்தத்தை கேட்டேன். ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க வந்து ஒரு தனி ஆள் இல்லை, நீங்க சாதாரண ஆள் இல்லை. அப்பா மகன் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா மகள் என்ற உரிமையை பெற்றவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட ஒரு பொருள் கேட்டா அப்பா கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து அம்மாட்ட ஒரு பொருள் கேட்டால் அம்மா பொருளை வாங்கி கொடுக்குது. அப்ப இந்த தாயும் தகப்பனே பிள்ளை கேட்கும்போது கொடுக்கும்போது சர்வ லோகத்துக்கு அதிபதி உண்டாக்கினவர் அவர் நமக்கு கொடுக்க, அவர் நல்லவராய், அவர் வல்லவராய், அவர் அற்புதராய், அவர் அதிசயராய், சுகத்தை கொடுக்கிறவராய், நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்பனா நாம் மகன் மகள், அவர் அப்பா. அப்ப அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள காரியங்களை, நம்முடைய எதிர்கால காரியங்களை நாம் அவரிடத்துல சொல்லும் போது, அவரிடத்துல கேட்கும் போது அவர் மறு உத்தரவு கொடுப்பார். உனக்கு நான் செய்ய போறேன், ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நம்மோடு அவர் இடைபடுவார், நம்மோடு அவர் பேசுவார். அப்படிப்பட்ட தெய்வம் இந்த நாட்களிலே உங்க குடும்பத்தில் உங்களுக்கு என்ன தேவை, உங்க வேலைக்கு என்ன தேவை, உங்க தொழில நிரந்தரமான வேலை இல்லையா, நடனமான வருமானம் இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜெபித்து கொண்டிருக்கீங்க, வேலை கிடைக்கலையா, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்ண நினைச்சு கொண்டிருக்கீங்க, அந்த பிசினஸ் வராமல் தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா, தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதா, அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பது நீங்கள் தேவனிடத்தில் முறையிடும் போது தேவன் அதுக்குண்டான பதிலை அவர் கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஏன் திருமண காரியம் நடக்கல, அதுக்கு என்ன காரணம் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம், அதுக்கு பதில் கொடுக்க போறாரு. ஏன் எனக்கு கற்பத்துக்கு உண்டாகல, அதுக்கு என்ன காரணம், அது கேட்க போறீங்க, அவர் பதில் கொடுக்க போறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஜெபங்களை இந்த நாட்களில் நீங்கள் ஏறெடுக்கும் போது உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு ஜெபமாய் கர்த்தர் உங்களோடு இடைபட போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்கள் ஏசி 58:9. சம்மர கப்போல கத்தன கத்து சப்பர கத்தன். இப்போ கவனிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நீ கூப்பிடுவாய். நீ துன்பத்தோடு நீ கூப்பிடுவாய், நீ வேதனையோடு நீ கூப்பிடுவாய், நீ நெருக்கத்தோடு கூப்பிடுவாய், நீ கடன் பிரச்சனையோடு கூப்பிடுவாய், நீ பலவீனத்தோடு கூப்பிடுவாய். அப்படி நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க. நான் கூப்பிடும் போது
சொல்லுங்க, நான் கூப்பிடும்போது ஏசப்பா எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நல்லா சொல்லுங்க, நான் கூப்பிடும்போது ஏசப்பா எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா, எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு ஏசப்பட பதிலை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணாலம்மா தேவ சமூகத்துக்கு போனாங்க, மணிக்கணக்காக ஜெபிச்சாங்க. ஆனால் ஜெபிச்சுட்டு வரும்போது அவர்கள் ஏலியின் இடத்துல பதிலே வாங்கிட்டு வந்தாங்க. அது என்ன பதில்? நீ சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்ப அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த அண்ணாலம்மா துக்கமுகமா இருக்கவில்லை என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அந்த கேட்ட காரியத்துக்கு பதில் வேண்டும். கர்த்தர் பேசணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜெபமா இந்த நாட்களிலே தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில விசுவாச குடும்பத்தில் இருக்க வேண்டும். மறுமொழி கொடுக்கிற தேவன், உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், நீ கேட்கும் போது இல்லை என்று சொல்லாத தேவன், மறு உத்தரவு அறியாத எட்டாத மாபெரும் பெரிய காரியத்தை அவர் செய்ய போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ சத்தமிடும் போது என்ன சொல்வார் அவரு? எல்லாம் சொல்லுங்க, நான் சத்தமிடும் போது மகளே நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் சத்தமிடும் போது மகளே நான் இருக்கிறேன். நான் சத்தமிடும் போது மகனே நான் இருக்கிறேன் என்று அவருடைய சத்தத்தை நான் கேட்கிற நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து சொல்றார், பார்த்துக்கொள்ளுங்க. இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் எதற்காக நீ சத்தமிடுகிறாய், எதற்காக நீ கூப்பிடுகிறாய் என்று கேட்டால், நுகத்தடி, உன் கழுத்து மேல நுகம், உன் தலை மேல பாரம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சுமைகள், இதை நீ சுமந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாய். கடன் பிரச்சனை என்கிற நுகம், பலவீனம் என்கிற நுகம், நிந்தை என்கிற நுகம், அவமானம் என்கிற நுகம், இதை சுமந்து கொண்டு நீ போய் கொண்டிருக்கிறாய். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு, விரல் நீட்டுதலையும் அவச்சொல்லையும் நிவச்சொல்லையும். எத்தனை அவமான சொல்ல நீங்க தாங்கி இருக்கிறீங்க, எத்தனை நிந்தையான சொல்ல நீங்க தாங்கி இருக்கிறீங்க, எவ்வளவு மனிதர்கள் உங்களை கேவலப்படுத்தி உங்களை பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு நிந்தனைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளத்தையும் தாங்கி நீ வேதனைப்பட்டு நீ சுமந்து வாழ்க்கையில நீ போய்கொண்டு இருக்கும் போது, நீ தேவனிடத்திலே அபய குரல் இடும்போது கர்த்தர் சொல்றாரு, உன் சத்தத்தை கேட்டு நான் என்ன சொல்றேன், அதை உன் நடுவில் இருந்து எப்படி போட்டிருக்கு எல்லாம் சொல்லுங்க. நான் சத்தமிட்டு கூப்பிடும்போது என் நுகத்தை, என் பாரத்தை, என் வேதனையை, என் கஷ்டத்தை, என் அழுகுறலை, என் கடன் பிரச்சனையை, என்னுடைய பலவீனத்தை எண்ணிலிருந்து அவர் அகற்றுவார். அப்படிதான் அந்த வசனம் போட்டிருக்கு. திருப்பி வாசிங்க 9ஆம் வசனத்தில். பசி உள்ளவனிடத்தில் எப்பொழுது உன் இருள் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தில் சுல்லுன்னு அடிக்கிற வெயில் போல வெளிச்சத்தின் பிள்ளையாய் நினைச்சவாய் மாறுவாய். அந்தகாரம் என்பது போராட்டம், அந்தகாரம் என்பது நிந்தைகள், அந்தகாரம் என்பது பிரச்சனைகள், அந்தகாரம் என்பது கடன் பிரச்சனைகள், அந்தகாரம் என்பது ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் சொல்றார், இந்த நாளிலே உன் அந்தகாரத்தை எடுத்துட்டு மத்தியானத்தில் அடிக்கிற வெயில போல உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் உன்னை மாற்ற போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே கவனிங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டு தான்
நான் இருப்பேன். அதாவதுங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இம்பார்ட்டன்ட் அர்ஜெண்ட்டாக எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும், எனக்கு இமிடியட்லி அந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேணும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யாக்கோப்பின் ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். யாக்கோப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கணும். இப்போ கவனிங்க, யாக்கோப்பு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 32 அவர் ஜெபிச்ச ஜெபம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரிடத்தில் பேசுகிற ஜெபமாக இருக்கிறது, கர்த்தரிடத்துல மறு உத்தரவு வாங்குகிற ஜெபமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி அந்த யாக்கோப்பு ஜெபித்தது போல் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர்கிட்ட உத்தரவு வாங்கணும், நீங்கள் பதிலை வாங்கணும். வாசிங்க 32 ஆதியாகமம். பின்பு தனித்திருந்தான், அப்பொழுது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்க. யாக்கோப்பு தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு வர்றாரு. அவர் ஜெபிக்கிறதுக்கு வர்றாரு. எதுக்காக ஜெபிக்கிறாரு, எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நல்லா கவனிங்க. யாக்கோப்பு ஒரு அண்ணன் தம்பி, ஏசாங்கிற அண்ணன், இவர் தம்பி. அம்மா வந்து ரெபெக்காள், அப்பா வந்து ஈசா. ஓகே. அப்போ இப்படி 4 பேரும் ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்லா கவனிங்க, 4 பேர் இப்படி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று அப்பா என்ன பண்ணுறார், ஏசாவை கூப்பிட்டு, மகனே இங்கே வாடா, நீ மூத்தவன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். நீ என்ன பண்ணு, நான் விரும்புகிறபடி எனக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு ஆகாரத்தை என்ன செய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏசாட்ட சொல்லும் போது, ஏசா சரிப்பா என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்களா, நான் ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாட போயிட்டார். இதை அம்மாகாரி ஒளிஞ்சிருந்து அம்மாகாரி அடுப்படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பா சொல்கிறத அப்பாவுக்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, கண்ணு தெரியாது. அதாவது ஒரு உருவம் போகிறது, ஒரு உருவம் வர்றது தெரியும், இவன் தான் யாக்கோப்பா, இவன் தான் ஏசாவா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நான் வந்து சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் நான் வந்து கண்ணை மூடிடுவேன், அப்படி ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதனால் நான் போகிற கூட்டையும் உன்னை வந்து நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் என்ன என் வாயில் ஆசீர்வாதத்தை சொல்கிறேன்னா அது உனக்கு வந்து படிக்கும், அதனால் நீ போய் என்னை திருப்திப்படுத்திட்டு நீ என்ன செய்ய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கன்னு சொல்லும்போது ஏசா காட்டுக்குள்ளே வேட்டையாட போயிட்டார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அம்மா தன்னுடைய 2வது மகனை யாக்கோப்பை கூப்பிடுது. கூப்பிட்டு, மகனே இங்கே வாடா, உங்கள் அப்பா மூத்தவனை ஆசீர்வதிக்க போகிறாரு, அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கணும். நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணன் மாதிரியே உடம்புல முடிய புறம் போட்டுட்டு நான் தான் ஏசான்னு போய் நில்லு அப்படின்னு சொல்லும்போது யாக்கோப்பு சொல்ல, அம்மா வேணாம்மா, இது வெட்டி பஞ்சாயத்து ஆயிரும், வெட்டி பிரச்சனை ஆயிரும், தெரிஞ்ச வம்புமா, நீ சும்மாரு, எதனால நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு, நீ போ அப்படின்னு சொல்லி எல்லா பழிபாவத்தையும் அம்மா ஏற்றுக்கிட்டு மகனை அனுப்புது. அவன் நான் தான் ஏசான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை போகிற என்ன செஞ்சிடறான், வாங்கிறான். நான் சொல்கிற சம்பவம் ஆதியாகமத்தில் இருக்குது. அது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. யாக்கோப்பை அந்த ஈசா என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாக்குத்தத்தமான அந்த வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, அதுதான் வாக்குத்தத்தம். எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு தகப்பனா பிள்ளைக்கு பத்திரம் போட்டு இடத்த முடிச்சு கொடுக்குறாரோ, அதே போல் அந்த காலத்தில் வாயில் என்ன வார்த்தை சொல்லி ஒரு மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அந்த ஆசீர்வாதம் தான் அந்த மகனுக்கு கடைசி வரைக்கும் பலிக்கும். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் ஏசாவுக்கு போக வேண்டியதை யாக்கோப்பு என்ன செய்கிறாரு, தெரியாதனமா பொய் சொல்லி என்ன செஞ்சிடறாரு, வாங்கிறாரு. எப்படி வாங்குறாரு, எப்படி சொல்கிறாரு, வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? இப்போ வாக்குத்தத்தம் பாருங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்குவோம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லி அந்த தகப்பனார் ஏசாவுக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டா, யாக்கோப்பு வாங்கிட்டார். கடைசியில் அண்ணன் வரும்போது யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அண்ணங்காரன் என்ன செய்யறான், தம்பிக்காரனை கொலை பண்ணுறதுக்கு எழுப்பிட்டான். உடனே அம்மா என்ன பண்ணுறா, உன் அண்ணங்காரன் உன்னை கொலை பண்ண போகிறான்டா, நீ என்ன பண்ணிடு, என் கூட பிறந்தவன் லாபான் ஒருத்தர் இருக்கிறான், என் கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான், நீ என்னச்சு அந்த ஊருக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு என்ன செஞ்சது, பற்றி விட்டுறது பார்த்துக்கொள்ளுங்க. இவர் வனாந்தரத்தில் போய் தலையில் கல்லை வச்சு படுத்துட்டு அங்கே போய் படாத பாடுபட்டு சொத்து சோகத்தை சேர்த்து 2 பரிவார இடத்துல என்ன செய்கிறாரு, வர்றாரு. வரும்போது
இங்கே என்ன செய்கிறார், சொந்த ஊருக்கு வரும்போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், அண்ணன் கொலை பண்ணுவான்னு சொல்லி பயப்படுறார். பயந்துருக்கிற வேலையில் தான், ஒரு நெருக்கத்தின் வேலையில் தான், ஒரு மரண பிடியின் வேலையில் தான் தனிமையிலே தேவனை நோக்கி அமருகிறார். அப்போது அதுதான் அவர் ஜெபிக்கிற ஜெபம், ராம் முழுதும் ஜெபிக்கிற ஜெபம். அப்போ அவர் ஜெபிக்கிறார், பதில் வரல. கடைசியில் என்ன செய்யுது, விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே கர்த்தர் சொல்ற, டேய் மகனே விடிஞ்சிருச்சு போ அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறாரு, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். இப்போ புரியுதாங்க, அவர் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போனார்? தன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு தன் அண்ணன் கையிலிருந்து தன்னை தப்பி வைக்கும்படி போராடுறாரு. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறாரு. ஆனால் காலையில் தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன உடனே தான் அவர் அந்த ஜெபத்தை விட்டு என்ன செஞ்சார், அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சார், எந்திரிச்சார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இக்கட்டுகள் இருக்கிறது, எத்தனை நெருக்கங்கள் இருக்கிறது, எத்தனை பாடுகள் இருக்கிறது, எத்தனை சஞ்சலங்கள் இருக்கிறது, எத்தனை நிந்தைகள் இருக்கிறது, எத்தனை அவமானம் இருக்கிறது, எத்தனை பொருளாதார தடை இருக்கிறது. இவ்வளத்தையும் தாங்கி கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோமே. நம்மளை நடத்துகிறவர், நம்மளை போஷிக்கிற, நமக்கு ராஜாவாக தகப்பன்னு ஒருவர் இருக்கிறாரே, அவரிடத்துல விண்ணப்பத்தை வைப்போம், அவரிடத்துல கேட்போம் என்று சொல்லி நாம் ஒரு நாள் ஒரு இரவு அவர் சமூகத்தில் உட்காரும் போது கண்டிப்பாக அவர் யாக்கோப்புக்கு பேசினது போல உங்களுக்கும் எனக்கும் அவர் பேசுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, யாக்கோப்போடு பேசின தேவன் என்னோடு பேசுவார். சொல்லுங்க, யாக்கோப்பின் தேவன் என் தேவன். யாக்கோப்போடு உறவாடினவர் என்னோடு உறவாடுவார். யாக்கோப்புக்கு மறு உத்தரவு கொடுத்தவர் இன்னைக்கு என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அல்லேலூயா. என் பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் அதை முறியடிக்க என் தகப்பனாலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என் ஜெபத்துக்கு பதிலை பேசுகிறவர். அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி அவர் சமூகத்தில் கேட்கலாம். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி அவர் சமூகத்தில் கேட்கலாம். ஏன் என் குடும்பத்தில் வருமானம் இல்லை என்று அவர் கேட்கலாம். மறு உத்தரவு அவர் கொடுப்பார், பதிலை தருவார். தகப்பனே, என் பிள்ளை நான் படிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, காலேஜ் படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, நான் எந்த காலேஜில் சேர்க்கறது, உமக்கு எது சித்தம், நீங்கள் எங்கே போக வைக்கிறீங்க, என் பிள்ளை என்ன படிக்க வைக்கிறீங்க, என்னோட உறவாடுங்க, என்னோடு பேசுங்க, எந்த காரியத்தில் எடுக்குது, எந்த காலேஜ் சேர்க்கறது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்கிறது, என்னோட பேசுங்க, என்னோட ஈடுபடுங்க, நீங்கள் சொல்கிறது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல பேசும்போது அவர் அழகாக என்ன செய்வார், நீ இங்கே போ, நீ இங்கே அனுப்பு, இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத, அப்படி என்று அவர் நம்மோடு உறவாடுகிற தேவன், நம்மோடு அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து அவரிடத்துல கேட்கலாம். உங்கள் தொழிலை குறித்து அவரிடத்துல கேட்கலாம். இந்த தொழில் பண்ணவா வேணாமா, இந்த வியாபாரம் செய்யவா வேணாமா, நீர் என்னோடு இடைபடுவீராக, நீர் என்னோடு பேசுவீராக, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தது போல நானும் அறுவடை பார்க்க விரும்புகிறேன். இந்த காரியத்தை செய்யவா, இந்த வேலையை பண்ணவா, இந்த வியாபாரத்தை பண்ணவா, தொழிலை பண்ணவா, நீர் என்னோடு பேசும், செய்ய முடியும், செய்ய சொல்லுங்க, வேண்டானா வேணான்னு சொல்லுங்க. உங்க குரலுக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்க சத்தத்தை கேட்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபு ராமனும் ஜெபித்து உங்க சத்தத்தை கேட்காம எந்திரிச்சு போகல, அதே போல இந்த காரியத்துக்காக நான் உங்களிடத்தில் உத்தரவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீர் என்னோடு பேசுவீராக. பதில் கொடுப்பார். என் பிள்ளையை திருமண காரியம் முடித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன், இந்த காரியத்தை செய்யவா, இது வேண்டாமா, இந்த இடத்துல சம்பந்தம் பண்ணவா, இந்த இடத்துல சம்பந்தம் பண்ண வேணாமா, என்னோட பேசுங்க, என்னோட சொல்லுங்க, என்னோட இடைபடுங்க. யாக்கோபோடு பேசுனீங்களே, ஆபிரகாமோடு பேசுனீங்களே, ஈசாக்கோட பேசுனீங்களே, தாவீதோட பேசுனீங்களே, சவுலோட பேசுனீங்களே, கொர்நேலியோட பேசுனீங்களே, தாவீதோட பேசுனீங்களே, மோசேயோட பேசுனீங்களே, அவங்களுக்கெல்லாம் மறு உத்தரவு கொடுத்து அவங்க வாழ்க்கையில உயர வச்சீங்களே. அதே போல நான் உங்களுடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். இந்த காரியத்தை எனக்கு பதில் வரல, இந்த காரியத்துக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, குழம்பு போய் இருக்கிறேன், விடுதலை இல்லாம இருக்கிறேன், நிந்தையில் இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன், நீர் என்னோடு இடைபடுவீராக, உங்களுடைய சத்தத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னோடு பேசுவீராக. இது நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களுக்கு காரியத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை முறியடித்து உங்களை ஜெயத்தின் பிள்ளையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ராஜா, உன்னதமான ஒரு தகப்பன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்.
அவர் ஆலோசனை கர்த்தர், நடக்க வேண்டிய வழியே காட்டுவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அங்கங்கே ஓடுறோம்? இதை செய்யவா வேணுமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏன் மனுஷன் கேட்குறோம்? கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்பா, கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஏன் இந்த போராட்டம், என் மகனுக்கு ஏன் இந்த போராட்டம், என் மகளுக்கு ஏன் இந்த போராட்டம்? நீங்கள் பேசுகிற தெய்வம் அல்லவா? ஆதாமே அவரோட பேசுனீங்களே, குளிச்சான வேலையில் மாலை வேலையில் பேசுனீங்களே, காயினோட பேசுனீங்களே, என்கிட்ட பேச மாட்டீங்களா? ரத்தத்தை செஞ்சு என்னை மீட்டு எடுத்துருக்கீங்களே, பொண்ணைய பொருளையை கொடுத்து மீட்டு எடுக்க ரத்தத்தை செஞ்சு மீட்டு எடுத்துருக்க முடியும். பிள்ளைங்கிற அத்தாரிட்டி எனக்கு இருக்கு தெரியுமா? நான் அழிஞ்சு போய் வித்துல பிறக்கல தெரியுமா? அழியாத வித்தாய் ஜீவ வசந்த மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்க. நீ என் அப்பன், நீ என் தகப்பன், நீ ராஜா. ஸ்திரியானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணி நான் வாக்கு மாறாதவனே. எனக்கு நீ போய் பேசணும், எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் இக்கட்டான நிலைமை, ஏன் இந்த தர்த்தரம், ஏன் இந்த பொருளாதார, ஏன் நினைச்சகர் நடக்கல, ஏன் குடும்பத்தில் தொண்டு விளைவன தாக்குதல், ஏன் தர்த்தரம், எனக்கு பதில் தெரியல. என்கிட்ட என்ன குறை இருக்கு, குறைய சொல்லுங்க, நான் தீர்த்து கொடுக்கிறேன். எனக்கு பதில் வேண்டும், பதில் வேண்டும். என்னோட ஈடுபடுங்க, என்னோட பேசுங்க என்று நீங்க கேட்கும் போது கண்டிப்பான முறையில் தேவன் அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, யாக்கோபோடு பேசினவர் என்னோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ஆதியாகமம் 18:22. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக, இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பேசுறாரு, கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. அதாவது ஒரு நண்பனை போல பேசுறாருங்க, நண்பனை போல பேசுறாருங்க. இவர் ஒன்று கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் ஒன்று சொல்ல அவர் அதுக்கு ஆன்சர் பண்ண. சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு பெரிய உறவு ஆபிரகாமுக்கு தேவனுக்கு, எவ்வளவு உறவு. லோத்து குடும்பத்துக்கு பரிந்து பேசுறாரு. அந்த சோதகுமார் பட்டணத்தை அவர் தான் தேர்ந்தெடுத்து போனாரு, செழிப்பான பூமி என்று போனாரு. கடைசியில் பார்த்தா அங்க இந்த பட்டணத்தில் பாவம் நிறைஞ்சிருக்கு, பிசாசின் ஆளுக தன்மை இருக்கு. கடைசியில் தேவன் பார்த்தாரு, அங்க யாருமே பரிசுத்தவான் அல்ல, அங்க யாருமே நீதிமான் அல்ல. அந்த கர்த்தர் அந்த பட்டணத்தை அக்கினியில சுட்டரிக்க போறாரு. இதை பார்த்த ஆபிரகாம், இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தேவ சமூகத்துக்கு வருகிறார். தேவ சமூகத்துக்கு வருகிறார். வந்து என்ன சொல்றாரு, தேவனே சாம்பலும் தூசிமானவன் நான் கேட்க துணிகிறேன், அந்த லோத்து குடும்பத்தை காப்பாற்ற மாட்டீரா? அவர் கேட்கிறாரு, 50 நீதிமான் இருந்தா நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? படிங்க, அவர் பேசுறாரு, படிங்க. பாருங்க, ஒரு பட்டணம் பாவம் நிறைஞ்ச பட்டணம், ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. ஆனா அந்த பட்டணம் அழியாமல் இருப்பதுக்கு 45 நீதிமான் இருந்தா போதும், அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பார்த்துக்கொள்ளுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு 40 நீதிமான் இருந்தா போதும், நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு பார்த்து, கடைசியில் என்ன சொல்றாரு, அவர் பேச இவர் பேச, அவர் பேச இவர் பேச, கடைசியில் ஒரு நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு அந்த லோத்து குடும்பத்தை தேவன் என்ன செஞ்சார், காப்பாற்றினார். அப்போ இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜெபம். அல்லேலூயா. யாக்கோபு தேவ சத்தத்தை கேட்டாரா? பதில் வந்துச்சா? ஜீவன் காப்பாற்றப்பட்டதா? ஏசா சமானமா மாறினாரா? அப்ப இந்த இடத்துல லோத்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஆபிரகாம் தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். லோத்து குடும்பம் காப்பாற்றப்படுமே, நானும் அவனும் ஒன்னா வந்தமே, ஊரை விட்டு வரும்போது 2 ஆட்டு மேய்ப்பரும் சண்டை வந்துருச்சு. அதனால நான் தனியா போறேன்னு சொன்னவன, நீ தனியா போய்க்கோ, நீ கிழக்கு பக்கம் போன போய்க்க, மேற்கு பக்கம் போன போய்க்க, வடக்கு பக்கம் போன போய்க்க, தெற்கு போன போய்க்க, நீ எங்க போனே போய்க்க, நான் எங்க வேணா போய்க்கிறேன் அப்படின்றாரு. ஆனா இந்த லோத்து என்ன பண்ணாரு, செழிப்பான பூமியை பார்த்தாரு, பச்சைப்பேன்னு தெரிய பூமியை பார்த்தாரு, தண்ணி மேல நிறைஞ்ச பூமியை பார்த்தாரு. ஆனா போனாரு, அங்க வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்க பாவம் நிறைஞ்சிருச்சு. கடைசியில தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க போனாரு. ஆனா இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டினார், மன்றாடினார். ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தெரியுமா, 50 நீதிமான் இருந்து அழிக்க மாட்டீரோ. அவர் சொல்றாரு, அடியனுடைய பேச துணிதன் அப்படிங்கிறாரு. நான் சாம்பலும் தூசிமானவன், அடியனு பேச துணிதன் அப்படிங்க பேசுறாரு. அவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் லோத்து குடும்பத்தை என்ன செஞ்சாரு, காப்பாத்தினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும், முற்பிதாக்களை காட்டிலும் இன்னைக்கு நம்ம வந்து கிருபையை பெற்றவர்கள்,
காரணம் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் பாவமணி பெற்றவர்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் நமக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு உறவு வளர்ந்துருக்கிறது. அது என்ன உறவு? தகப்பன் என்கிற உறவு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா அவர்கள்லாம் பேசுனாங்க, தேவன்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் பேசினார். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குங்க. பிள்ளையை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல, ஏன் வேலை காலத்தில் வெற்றி கிடைக்கல, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை ஏன் கிடைக்கல, ஒரு நிரந்தர வருமானம் எனக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு, நிரந்தர வருமானம் இல்லை, தொட்டுக்கோ தொடச்சிக்கோ நஷ்டத்தில் தான் என் வேலை போய்கிட்டு இருக்கு, என் குடும்பத்தை நடத்த முடியல. அப்படி எவ்வளவோ குறைபாடு உள்ள குடும்பங்கள் இருக்கிறது, எவ்வளவோ தேவைகளோடு இருக்கிறோம், எத்தனையோ பலவீனத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர், இந்த பலவீனம் ஏன் வந்துச்சு, இந்த பலவீனத்துக்கு மாற்று வழி என்ன, நீங்கள் என்னோட பேச மாட்டீங்களா, நான் என்ன தவறு பண்ணேன், என்ன பரம்பரை சாபக்கட்டா, என்ன நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவோ அற்புதம் பண்ணுற தேவன் அல்லவா, செத்த பிரேதங்களை உயிரோட எழுப்புற தேவன் அல்லவா, நான் என்ன செய்யணும், என்னோட பேசுங்க. நீங்கள் பேசாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீங்கள் பேசாமல் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க இந்த இடத்துல நகல மாட்டேன், எனக்கு நீங்கள் அற்புதம் செய்தால் ஒளி இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வச்சு, அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை ஜெபிச்சு, அவர் மறு உத்தரவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் என் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் தயாள உள்ள தேவனாக இருக்கிறார். கண்டிப்பான முறையில் அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமோடு பேசினவர் என்னோடு பேசுவார். நீங்கள் அங்கே ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் பிள்ளையை பற்றி கேட்கலாம், ஆண்டவர் என் மகளை பற்றி நீங்கள் என்ன திட்டமிட்டு வச்சுருக்கீங்க, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னுமே உன்னை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என் பிள்ளைக்கு என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க, என் மகளுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் மகளோட எதிர்காலத்தை வச்சு நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க எனக்கு தெரியல. என்ன அதை குறித்து ஒரு வெளிப்பாடு தாங்க, அதை குறித்து எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் பேசுங்க, நான் அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன். நிம்மதி இல்லை எனக்கு, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்கும் போது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கருவிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும், நீங்கள் கருவிலை தெரிஞ்சுக்கிட்டாலும், கருவிலை உருவாக்க ஒன்று அறிஞ்சிருக்கிறேன், இந்த உலக தோட்டத்துக்கு முன்னமே ஒன்று அறிஞ்சிருக்கேன், எனக்கு வாக்கு பண்ணீங்களே, தாயின் கருவிலை உருவாக்க முன்னமே ஒன்று அறிஞ்சிருக்கிறேன், வாக்கு பண்ணியிருக்கீங்களே. அப்போனா எனக்கு என் பிள்ளையை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, என் மகளை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, என் மகளை நீங்கள் தான் கொடுத்தீங்க. என் மகளோட எதிர்காலம் என்னன்னு எனக்கு புரியல. அவன் படிப்பானா, படிக்க மாட்டானா, வேலைக்கு போவானா, வேலைக்கு போக மாட்டானா, அவன் இருப்பானா, இருக்க மாட்டானா, எங்கே போவான், எங்கே வருவான், எனக்கு ஒன்றும் புரியல. அவனை குறித்து ஒரு மறைபொருள், அவனை குறித்து வெளிப்பாடு, என் எதிர்காலத்தை குறித்து திட்டத்தை எனக்கு நீ வெளிப்படுத்தி இன்னைக்கு நீங்க பேசுறேனா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட ஒரு ஜெபத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் யாக்கோபோடு பேசின கர்த்தர், ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் உங்களோட என்னோடு இன்னைக்கு பேசுகிற தெய்வமா இருக்கிறார். கையை தட்டி அப்பாக்கு ஆமென். புரியுதா புரியலையா சொல்லுங்க, புரியுதா புரியலையா? நம்ம ஒரு பிரச்சனையை ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு போராட்டத்தை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முடிவு வேணாமா, அதுக்கு ஒரு தீர்மானம் வேணாமா? ஏன் இப்படி? அப்படின்னா நமக்கு ஒரு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இருக்கானா, மகன்கிட்ட கேட்பான், என்னப்பா நீ என்னை படிக்க வச்சிருக்கிற, என்னப்பா நீ செஞ்சு வச்சிருக்கிற, நீ எல்லா வீட்லையும் மகனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்ன படிக்க வச்சுக்கிட்டியா, நீ ஏன் படிக்க வைக்காம இருக்க அப்படின்னு மகன் கேட்குறான். இன்னைக்கு தாப்பனை பார்த்து, என்னப்பா எல்லா தாப்பனை வீடு வாங்கி வச்சிருக்கான் என் மகனுக்கு, நீ என்னப்பா நீ வீடு வாங்கி வச்சிருக்க, எதுக்குப்பா பெத்த என்ன அவனு மகன் கேட்குறான் தாப்பனை பார்த்து. இந்த தகப்பை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ராஜாதி ராஜா, அந்த ரட்சகர், அந்த தகப்பன் நம்ம கேட்கும்போது அவர் பதில் கொடுத்து அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, 1 சாமுவேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாளில் அவர் தேவன் வந்து சாமுவேல்கிட்ட என்ன செய்றாரு, பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டாலே சொல்லுங்க, சாமுவேலை கூப்பிட்ட கர்த்தாவே. சாப்பிடல நினைக்கிறேன், காலையில் கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சத்தத்தை கேட்கறது யாருக்கு விருப்பம்? நான் எத்தனை வருஷம் ரிச்சிக்கப்பட்டு ஆச்சு, இனிமேல் என்னத்தை அவர் பேச போறாரு அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காதீங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு கிருபையில் இருக்கிறோம். ஆமென். யாக்கப்பட பேசினா கண்டிப்பாக நம்மகிட்ட பேசுவார். அல்லேலூயா. ஒரு சவுலோட பேசினவர் நம்மகிட்ட பேசுவார். சவுலோட பேசினாரா? சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உன்னை கடினமா? உன்னை அவர் கேட்குறாரு, தேவனே நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துக்கிற இயேசு அப்படிங்கிறார் அவர். உடனே அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. நீ போ, அனனியாட்ட போ அப்படிங்கிறாரு. பாருங்க, அவர்
கிறிஸ்துவ மக்களை தொல்லை பண்ண துன்பப்படுத்தின அந்த சவுல்கிட்ட அழகாக பேசுகிறேன். இவர் பேச அவர் பேச, இவர் பேச அவர் பேச, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்க போகிறேன். அவர் ஊழியக்காரனா என்ன செஞ்சார்? அற்புதங்கள் அதிசயங்களோடு அவர் அனனியாவே பயப்படுறாரு. அனனியிட்ட கருத்தை சொல்கிறாரு, இந்த வர்றான் பாரு சவுலுங்கிற வர்றான், அவனுக்கு தொட்டு ஜெபம் பண்ணு. அச்சோ சவுலா அது பயங்கரமான ஆச்சு அப்படின்னு அனனியாவே பயப்படுறாரு. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, அவனுக்கு எனக்குன்னு அவனை தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் என்னை குறித்து நிறைய துன்போட வேண்டியிருக்கு, அவன் மேலே கையை வை போகுது அப்படின்றாரு. கையை வைக்கிறான், கண்ணுக்கு செதில் விழுந்து கண்ணை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஊழியத்தை பண்ணுறாரு. சவுல்கிட்ட பேசினார். நீ கர்த்தர் உங்களோட பேச சித்த வச்சிருக்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அப்போ ஏன் இந்த போராட்டம்? நீ நல்லா கேளுங்க அவட்ட பதிலை கேளுங்க. நீங்கள் பதிலை கேளுங்க, விடாதீங்க அப்பாட்ட விடவே விடாதீங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை அடம் முடிச்சு அம்மாட்ட அது வேணும் கேட்குது, அப்பாட்ட அது வேணும் கேட்குது, பிள்ளை அம்மா வாங்கி கொடுத்துருது. ஆனால் இந்த அப்பனை காட்டிலும் இந்த தாயை காட்டிலும் அவர் பெரிய ஒரு ஸ்திரீயானவள். தன் பாலங்களை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், வாக்கு பண்ண தேவன் உன்னை உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கின்ற சொன்னவர் அவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதிலாக தருவார். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கும்போது நான் எந்த காரியத்தை கேட்குறேனோ அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இன்றைக்கி எத்தனை தாய்மாருக்கு வந்து பிள்ளைகளை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு கலங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் சரியான வருமானம் இல்லைன்னு கலங்கிட்டு இருக்கீங்க, எத்தனை குடும்பத்தில் கடன் பிரச்சனை கடன் அடைக்க முடியாது திணறிக்கிட்டு கலங்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ காரியம் நமக்கு இருக்குது நம்ம குடும்பத்தில். நமக்கு அப்பா என்று ஒருவர் இருக்கிறாரே அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வேணுமா வேணாமா? தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, அப்படின்னா அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி கேட்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல்னா ஒரு வாலிபனா? சாமுவேல் பெரிய வயதானவரா? சாமுவேல் எந்த நிலைமையில அவர் பேசுறாரு? சாமுவேல் சின்ன பிள்ளை கர்த்தர் பேசுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஏலி பாஸ்டர், அந்த ஏலிட்ட கர்த்தர் பேசல, ஆனா சாமுவேல்கிட்ட பேசுறாரு. ஏலி குடும்பத்தை பத்தி சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இந்த குடும்பத்தை நான் என்ன செய்ய போறேன், நான் ஒண்ணுமல வாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு. அந்த குடும்பத்தை என்ன நடக்க போகுது, அந்த குடும்பத்து பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க, அந்த ரெண்டு வாலிப பிள்ளைங்க என்ன ஆக போறாங்க, அவங்க சந்ததி எல்லாம் ஆக போகுது அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து, ஏழு குடும்பத்தை குறித்து, ஏழு பிள்ளைகளை குறித்து இந்த சின்ன பையன் இந்த சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. பேசுறாரு பேசலையா? பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு திராணி இருந்தும் அவர் பிள்ளைகளை கண்டிக்காம போனதுனால அவர் சாபத்துக்கு என்ன செய்றாரு, ஆளாகிறாரு. அதை வாசிக்க பார்ப்போம். அவன் குமாரன் தங்க மேல் சாபத்தை வரப்பனதை அறிந்திருந்தும் அந்த பிள்ளைகளை அடக்காமல் போனான் ஏலி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப ஏன் இந்த குடும்பத்தில் இங்க இருங்க, ஏலி குடும்பத்தில் ஒரு போராட்டம் வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது, ரெண்டு மகங்கனால. அப்ப இதை குறித்து ஏலிட்ட அவர் பேசல. அங்க இருக்கிற உதவி ஊழியனா இருக்கிற அந்த சாமுவேல் சின்ன பாட்டு பேசுறாரு. ஆனா பிள்ளையை அடக்காமல் போனது நிமித்தமாக, பிள்ளையை அடக்கிறதுக்கு திறமை இருக்கு, அது போனனால, அடக்காமல் போனதுனால அந்த குடும்பத்துக்கு சாபத்தை வரவு அப்படிங்கிறார். தெரியுதா? இன்னைக்கு ஒரு தாயா இருக்கீங்களா, ஒரு தகப்பனா இருக்கீங்களா, உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிச்சு வளர்க்கலைன்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்க நடத்தலைன்னா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் வழியில நீங்க நடத்தலைன்னா, கடைசியில் அந்த குடும்பத்துக்கு முடிவு என்ன? மனமோட போக்கில் போட்டோம் அப்படின்னு விட்டார் ஏலி. பிள்ளை தப்பு பண்ணுது, பிள்ளை பாவம் பண்ணுது, ஆனா ஏலி பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருந்தாரு. அதை கண்டிக்கல, அதை கேட்கல. ஏன்டா தப்பு பண்றீங்க, ஏன்டா அநியாயம் பண்றீங்க, தப்பு பண்ணக்கூடாதா, கர்த்தருக்கு வராம துரோகம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பிள்ளைகளை அவர் கண்டிக்காம விட்டதுனால இவ்வளவு பாடு. இதை வந்து சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பார்த்துக்கொள்ள பேசுறாரு. இதை வந்து ஏலி பார்க்கிறாரு. சாமுவேலே, கர்த்தர் உன்னை ஏதோ சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட சொல்ல மாட்டேயா, என்ன சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த குடும்பத்தை பற்றி, அடுத்தவர்களை பற்றி, அடுத்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சத்தம் போட்டு தன்னுடைய வாயை திறந்து இந்த சாமுவேலோடு பேசுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? இந்த சாமுவேல் தேவனோட உறவாடுகிறவனாக இருந்தான். சின்ன பிள்ளை, வாலிபன் கிடையாது. நீங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க விட்டீங்கன்னா தேவன் உங்கள் பிள்ளைகளோடு பேசுவாருங்க. உங்கள் பிள்ளைகளை அப்படி நீ வளர்க்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளை வளர்க்கணும், ஆராதனைக்கு பிள்ளைகளை வளர்க்கணும், வேதம் வாசிக்கிற பிள்ளைகளை நீ வளர்த்தீங்கன்னா தேவன் உங்கள் பிள்ளையோட பேசுவார். அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுவார், நாட்டை பற்றி பேசுவார், தேசத்தை பற்றி பேசுவார், தேசத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பேசுவார் தீர்க்க தரிசனமா உங்கள் பிள்ளைகள் இடத்துல. ஏன்னா அவன் 24 மணி நேரம் ஆலயத்தில் இருந்தனால, தேவ சமூகத்தில் இருந்தனால தேவன் அந்த சாமுவேலோடு என்ன செஞ்சார், பேசினார். இன்னைக்கு அதே போல் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்கள் வளர்த்து பாருங்க, கர்த்தர் ஈடுபடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, மோசையோடு அவர் பேசினார். யாத்திராகமம் 3:4, யாத்திரா 3:4.
ஆ ஆ ஆ யாரை கூப்பிட்றாரு? மோசையை நோக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த மோசை என்ன செய்றாரு? மோசையே, நான் உன்னை என்ன செய்றேன்? ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நீ வா, இஸ்ரவேல் மக்கள் நடத்தவனை அழைக்கிறவா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாயி திக்குவாயும் மந்த நான் உள்ள மனுஷன், நான் போய் எப்படி அந்த பார்வோன்னு மன்னாட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் பதில் கொடுக்குறார். என்ன செய்றாரு? பதில், உனக்கு துணையா யாரை கொடுக்குறேன்? உனக்கு துணையா ஆரனை கொடுக்குறேன், நீ போ அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு? உன் கையை உன் அங்கிக்குள்ளே கொடு அப்படிங்கிறாரு. அங்கிக்குள்ளே கொடுக்கும்போது கை குஷ்டரோகம் மாறிடுது. இப்போ கையை எடு அப்படிங்கிறாரு, கையை வை அப்படிங்கிறாரு. அப்போ மோசையும் தேவனை என்ன செய்கிறாங்க? உறவாடுறாங்க, பேசுகிறாங்க. கர்த்தரை கடைசியில் எகிப்துக்கு கர்த்தர் மோசையை அனுப்புகிறார். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் இஸ்ரவேல் நடத்துகிற மொத்தம் 120 வருஷம் மோசே வாழ்ந்திருக்கிறார். 40 40 அவர் வாழ்ந்திருக்கிறார். தேவன் பேசினார் மோசையோட. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொர்நேலியோட தேவன் பேசியிருக்கிறாரு. பேதுருவோட எல்லாத்திலையும் தேவன் பேசியிருக்கிறாருங்க. எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்துருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசியாவில் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் யாரை அழைப்பேன்னு சொல்லி ஏசியாட்ட சொல்லும்போது நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏசியாட்ட கர்த்தர், ஏசியா தீர்க்கதரிசி கர்த்தர் பேசுகிறார். நான் யாரை அனுப்புவேன் அப்படிங்கும்போது நான் போகிறேன் அப்படிங்கிறார். சொல்லுங்க பாப்பா. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டோடைய சத்தத்தை என்ன செய்றாரு? ஏசா கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் போறேன் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? நான் இருக்கிறேன். யாரை அனுப்புவேன்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை பேசும்போது இவர் பதில் கொடுக்குறாரு, நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய உறவு பார்த்தீங்களா? யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோனா 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்து பாருங்க. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயி. அடுத்து எசேக்கியேலை படித்து பாருங்க. எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயி. அப்போ பாருங்க, எல்லார் இடத்துலும் தேவன் உறவாடி இருக்கிறாரு. எல்லா இடத்துலும் தேவன் பேசியிருக்கிறார். யோனாவை இங்கே போ, அங்கே போ, அங்கே போகாது, இங்கே போ, இதை பேசி, இதை சொல்லு அப்படின்னு எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசி யோனா 1:1. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு? நினிவே பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை யாருக்கு வருது? யோனாக்கு வருது. ஆனால் அந்த யோனா என்ன பண்ணாரு? வசனம் போட்டிருக்கு, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எங்க போயிட்டாரு? தர்சுக்கு போயிட்டார். அப்பனா பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தேவனோட உறவாடி கொண்டார். ஆனா கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினாரு. அவர் என்ன செஞ்சார்? அவர் வழி குறுக்கு வழியா போயிடுச்சு, வேற வழியாகி போச்சு. நினிவேக்கு போற மனுஷன் தர்சுக்கு டிக்கெட் எடுத்து போறாரு. கர்த்தர் நினிவேக்கு போக சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை மீறி அவர் என்ன செஞ்சாரு? தர்சுக்கு போறார், அங்க டிக்கெட் எடுக்கிறாரு. கடைசியில் வர விளைவு என்ன? கடல் கொந்தளிக்குது. அந்த கப்பல் இருக்கிறவங்களாம் அலறாங்க, மரணப்படியில் கத்துறாங்க. கடைசியில் தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. மீன் முழுங்குது. 3 நாள் உள்ளே இருக்கிறாரு. அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ளே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. 3 நாள் கர்த்தர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே துதிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்குறாரு. கர்த்தர் மனமிறங்குறாரு. யோனா பாவத்தை மன்னிச்சுட்டு அந்த மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அந்த மீன் கரையில் கக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நினிவே பட்டணத்துக்கு போய் என்ன செய்றாரு? போதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிற தேவன், தேவன் உறவாடுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? தேவ சமூகத்தில் உட்காந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி தேவனிடத்தில் கேட்கலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி தேவனிடத்தில் கேட்கலாம். உங்கள் மகன் மகளை பற்றி தேவனிடத்தில் கேட்கலாம். ஏன் தொழில் விருத்தி அடையவில்லை என்று கேட்கலாம். ஏன் கடன் பிரச்சனை அடையலை, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு மாற்று வழி என்ன, பரிகாரம் என்ன, யோபு கரண் அடைச்சு பெரிய அற்புதம் பண்ணீங்களே, ரெட்டிப்பாக நன்மை தந்தீங்களே, எனக்கு செய்யுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து அவர் சத்தத்துக்கு நீங்கள் காத்திருந்து அவர் பதிலுக்கு நீங்கள் காத்திருக்கும் போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார். ஆமென். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம். எல்லாம் எந்திரிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மே துதிக்கிறோம். பிதாவே மே துதிக்கிறோம். நல்லவரே மே துதிக்கிறோம். மாதுரி கரபது சந்தன மதுர பல கரலரா ரப்பல துனமத ரப்பல துனமதுரபா. எல்லாம் வாயை திறந்து அப்பா உம்முடைய ஜெப ஆவி எனக்குள்ளே வேணும். உம்மோடு உறவாடுகிற வல்லமை எனக்குள்ளே வேணும். அப்பா மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான
ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாமே? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. அல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாமே? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யாமே? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. எல்லாம் சொல்லுங்க. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யாமே? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாமே? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமோடு பேசினவரே, ஈசாக்கோடு பேசினவரே, யாக்கோபோடு பேசினவரே, தாவீதோடு பேசினவரே, சவுலோடு பேசினவரே, தகப்பனே, இந்த நாளிலே என்னுடைய காரியங்கள் என்ன என்பது உமக்கு தெரியும். என் குடும்பத்தில் ஒரு மனது, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் நிந்தைகள், என் குடும்பத்தில் அவமானங்கள், நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை. இது எனக்கு கிடைப்பதற்கு நான் என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன குறை இருக்குது? அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. தகப்பனே, என்னோடு பேசுங்க. யாக்கோப்புக்கு பதிலை கொடுத்தீங்களே, ஆபிரகாமுக்கு பதிலை கொடுத்தீங்களே, தாவீதுக்கு பதிலை கொடுத்தீங்களே, கொர்நேலியுவுக்கு பதிலை கொடுத்தீங்களே, சவுலை தெரிந்து கொண்டீங்களே. தகப்பனே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் எதிர்கால சந்ததி குறித்து எனக்கு நீங்கள் வழக்காடணும், எனக்கு நீங்கள் யுத்தம் பண்ணணும், என்னோடு பேசணும். தகப்பனே, நீர் பேசுகிறவர், வார்த்தையை அனுப்பும் ஐயா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் அமரும்போது எனக்கு பதில் வேண்டும். என் காரியங்களை
உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தகப்பனையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன், ஆவியான தேவனையுமே துதிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஜெபம் ஆண்டவர். எல்லாரும் ஜெபிச்சு சத்தத்தை கேட்டுக்கிட்டாங்க. அண்ணாலம்மா ஜெபிச்சு சத்தத்தை கேட்டுக்கிட்டாங்க. ஆபிரகாம் ஜெபிச்சு சத்தத்தை கேட்டுக்கிட்டாரு. யாக்கோபு ஜெபிச்சு சத்தத்தை கேட்டுக்கிட்டாரு. சவுலு சத்தத்தை கேட்டுக்கிட்டாரு. கொர்நேலியு சத்தத்தை கேட்டுக்கிட்டாரு. அதன்படி நடந்தாங்க. அவங்க வாழ்க்கை வெட்டியாக இருந்தது. இன்றைக்கி நான் ஜெபத்தில் உங்கள் சத்தத்தை கேட்கணும். நீங்கள் என்னோட உறவாடணும். நீங்கள் எனக்கு மறுமொழி கொடுக்கணும். என் காரியம் என்ன? எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? எனக்கு ஏன் இன்னும் வந்து இருளான காரியம் விலகலை? ஏன் என்னை வெளிச்சத்தின் பிள்ளை இன்னும் மாற்றலை? என்னோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே என்கிற ஒரு ஜெப ஆவி ஆண்டவரை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து வரட்டும். நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம் அப்பா. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிற தேவனே, எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து தவித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் இருக்காங்க. தொழிலை விரித்து அடையவில்லை என்கிற கலங்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையை முடிப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் அலக்கழித்துக் கொண்டு இருக்கிறாங்க. கடனை வாங்கி மேற்கொண்டு பெருகி கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்கு வழி தெரியவில்லை ராஜா. ஆண்டவரே, யோபுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினீங்களே, அதே போல இங்கு நிற்கிற உடைய தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவரே கடனை அடைப்பதற்குண்டான வழியை உருவாக்கி தாங்க தகப்பனே. உன் ஆத்மா வாழ்வு போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பா என்று சொன்னீங்களே. நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பா என்று சொன்னீங்களே. உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் ஒளியில ஜாதிகளை கடந்து வருவாங்கன்னு சொன்னீங்களே தகப்பனே. நீ செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவி உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே தகப்பனே. இவனுக்கு குறிப்பிட்ட மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்களே இயேசுவே. நீ மனம் இறங்க மாட்டீரா? எத்தனை காலத்துக்கு, எத்தனை வருடங்களுக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை சுமந்து கொண்டு நடக்க? எத்தனை மாதங்களுக்கு இந்த சுமையை, இந்த நுகத்தை சுமந்து கொண்டு நடக்க? இதுக்கு முடிவில்லையா? இதுக்கு முடிவில்லையா? இந்த பிறவிடத்துக்கு முடிவில்லையா? இந்த கடன் பிரச்சனைக்கு முடிவில்லையா? இந்த குடும்பத்தில் சமான குறைச்சிருக்க முடிவில்லையா? கூக்குரல் இடுகிறேன் தகப்பனே. உண்மை சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் தகப்பனே. தேவ பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நீ மறு உத்தரவு கொடுத்து உன் நுகத்தடியை முறிப்பேன்னு சொன்னீங்களே. உன் கழுத்து நுகத்தை அறுப்பேன்னு சொன்னீங்களே. உன் நிந்தையை நான் இல்லாமல் போக பண்ணுவேன் சொன்னீங்களே ராஜா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யுங்க. இங்க நிக்கிற தேவ பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் இப்போது இறங்கட்டும். இங்க நிக்கிற தேவ பிள்ளைகள் மேல உங்களோட வல்லமையான கரை இப்போது இறங்கட்டும். உங்களுடைய அற்புத கரை இப்போது இறங்கட்டும். உங்களுடைய அதிசய கரை இப்போது இறங்கட்டும். உங்களுடைய விடுதலை கரை இப்போது இறங்கட்டும். எல்லா பிறவிட கட்டுகள் அறுபட்டு போக முடியாத ஒரு தேவ வல்லமை உங்க பிள்ளைகள் மேல இப்போது இறங்குவாராகும். எல்லா தடைகளை உடைக்கிற அக்கனு, எல்லா போராட்டங்களை முறிக்கிற அக்கனு, எல்லா சண்டைக்கார ஆவிகள், முறுமுறுப்பு ஆவிகள், அவிசுவாச ஆவிகள் அப்பா உள்ளத்தை விட்டு வெளியேறும்படியான ஒரு தேவ மகிமை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவ மகிமை உங்க பிள்ளைகள் மேல இப்போதே 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 இறங்கட்டும். சப்தட மாத்த ரகப்பர ஹம்மரா கந்தர மாத்தர ஹப்புல ஹப்பரா இம ஹமரா தீனி காலா. கர்த்தர் இரக்கம் கடந்து வருகிறது. கேளுங்க. அப்புறம் தயவு கடந்து வருகிறது. கேளுங்க. இப்போ கேளுங்க. சம்துட மாதர ஹப்பலா ஹத்தினிமா. ஓஹோ, தேவனுடைய இரக்கம் இப்போது இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மையம் இப்போது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ, தேவனுடைய பலன் இப்போது இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. மன இரங்கம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும்
ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடுங்க. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் ஐயா எனக்கா அடிக்கப்பட்டே. எல்லாம் சொல்லுங்க. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. யோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. எல்லாரும் என் இயேசு ராஜா ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம். என் இயேசு என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஆமென். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. மீண்டும் சொல்லுங்க. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருக்கிறாரு. ஐயா அருகில் இருப்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க. கூப்பிடும் கூப்பிடுங்க. யாவருக்கும் கூப்பிடுங்க. ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடணும். உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு ஆமென். விடுதலை தருபவரே. என் இயேசு என் இயேசு ராஜா ரப்பா 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 ஸ்தோத்திரம். ரப்பா லத்த ரப்பா கட்ட லபது ந மாத்த ரகல ரிப்பா கத்துன மாத்த ரிமா லத்துர போக்கோத லரபா ஷபல ரபா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள அவர் சொல்றாரு. கூப்பிடும் யாவருக்கும் நான் அருகில் இருக்கிறேங்கிறார். அது ஏன் அருகில் இருக்க முடியல அப்படின்னா நம்ம உண்மையாக கூப்பிடலை. அவர் சொல்றாரு உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு நான் விடுதலை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு முடிவு வரணுங்க. யோபுக்கு பாடுகள் ஒரு 6 மாதம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டார், இழந்ததெல்லாம் பெற்றுக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பல வருடங்களாக போய்கொண்டே இருக்கிறது. ஒரு பலவீனம் பல வருடமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கடன் பிரச்சனை பல வருடமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வரணும். அதுக்கு மாற்று வழி வேறு வழியே இல்லை. அவர் சமூகம் தான். அவர்கிட்ட மறு உத்தரவு கேட்குறது தான். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பான முறையில் யாக்கோபோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். நம்மோடு அவர் பேசுவார். நம்ம குடும்பத்தை கட்டுவார், நம்ம குடும்பத்தை தாங்குவார், நம்ம சந்ததியை பெருக பண்ணுவார். நீங்கள் பயப்படாதீங்க. இது கர்த்தர் சமூகத்தில் கிட்டிச்சிருக்கிற ஒரு காலகட்டம். அவர் சமூகத்துக்கு வருகிற ஒரு காலகட்டம். அவர் விட்டுறாதீங்க. அவரை பிடிச்சு கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்வார். தகப்பன இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. தேவ கிருபையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபாலை மறவாதே. ஆமென்.